போறேன். கலர்ஸ் எடுத்து இது வந்து எங்கிட்ட பேப்பர் கேஸ்டலோட கிரேயான்ஸ் இருக்கு. நீ என்ன கிரேயான்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. சரியா? நீ என்ன கலர் டிரா பண்றதுக்கு பேக் டிராப்ல நான் கலர்ஃபுல்லா கிறுக்க போறேன். இந்த கலர்ஃபுல்லா கிறுக்கிறதுக்கு நமக்கு தேவை கிரேயான்ஸ். இதை கிரேயான்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஆயில் பேஸ்ட்ல இந்த மாதிரி நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ண ஒண்ணுதான், பட் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் வந்துட்டு ஒரு எல்லோ கலர்ஸ் எடுத்துக்கிறேன். நீ என்ன கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இங்க பாரு இந்த மாதிரி கிறுக்க போறேன். ஓகேவா? நான் எல்லோ கலர் கிறுக்கிருக்கேன். நெக்ஸ்ட் இப்ப நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த அளவுக்கு கிறுக்கிக்கிறேன். தென் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். நீ என்ன கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உன்னோட விருப்பம் தான். நான் கிரீன் கலர் எடுக்கிறேன்றதுனால நீ கிரீன் கலர் எடுக்கணும்ன்றது கிடையாது. மேக்ஸிமம் பாட்டம்ல கொஞ்சம் கிரீன் கலர் இருந்தா பெட்டரா இருக்கும். தென் இங்க டார்க் கிரீன் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல பிங்க் கலர் யூஸ் பண்றேன். ஃபோர் சைடு மார்ஜினுக்கு வெளியே போகாம அழகா என்ன பண்றோம்? கலர்ஸ் அப்ளை பண்றோம். ஓகேவா? பிங்க் கலர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். தென் வயலட் கலர் எடுத்திருக்கேன். வயலட் கலர் இந்த இடத்துல அப்ளை பண்றேன். தென் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் இங்க டாப்ல கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளூ கலருக்கு ப்ளூ கலர்ஸை இந்த கேப்ல ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபோர் சைடு மார்ஜினுக்கு வெளியில கலர் போகாம அழகா என்ன பண்ணிருக்கேன்? ஃபில் பண்ணிட்டேன். தென் பாட்டம்ல கலர்ஸ் இருக்கு, பாட்டம் கலர்ஸும் ஃபில் பண்ணிக்கிறேன். இங்கேயுமே எல்லோ கலர்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் இங்க கொஞ்சம் ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே போல இங்க கொஞ்சம் ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இப்ப இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். பெயிண்ட் அப்ளை பண்ண போறேன். அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர்ல இருந்து என்ன பண்ண போறேன்? அப்ளை பண்ண போறேன். இந்த பாக்ஸ்க்கு வெளியே வராம பிளாக் கலர் பெயிண்ட்டை இது மேல அப்ளை பண்ண போறேன். இந்த அக்ரிலிக் இந்த கிரேயான்ஸ் மேலேயே இந்த மாதிரி கலர்ஸ் அப்ளை பண்ண போறேன். சரியா? முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா அப்ளை பண்ணு, கலர்ஸ் வெளியே வராம அப்ளை பண்ணு. சில இடத்துல கலர்ஸ் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் கோட்டிங் அடிச்சிங்க அப்படின்னாக்கா கலர்ஸ் ஒட்டிக்கும். ஏன்னா இது வேக்ஸ் கிரேயான்ஸ், கொஞ்சம் வாட்டரை வந்து சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்காது.
இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஃபுல்லா ட்ரை ஆகட்டும். சரி, இந்த டூத் பிக்கை வச்சு நான் இப்போ டிராயிங் பண்ண போறேன். டூத் பிக்கை வச்சு என்ன பண்ண போறேன்? டிராயிங் பண்ண போறேன். லிசன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஷார்ப்பான ஸ்பேஸும் யூஸ் பண்ணலாம், பேக் சைடு யூஸ் பண்ணலாம். ஷார்ப்பான ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சம்டைம் வந்துட்டு ஒரு மாதிரி பேப்பர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் ஷார்ப் யூஸ் பண்ண முடியும் சார், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம பண்ணணும். சரி, இந்த இடத்துல என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்ணிக்கிறேன். வெர்டிகல் லைன் டிரா பண்ணிக்கிறேன். தென் ஹரிசாண்டல் லைன் ஒன்று டிரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிரா பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் டிரா பண்ணிக்கிறேன். அதே போல ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் டிரா பண்ணிக்கிறது. ஒரு பெட்டல்ஸ் இப்படி கர்வ் லைன்ஸ், ஓகேவா? தென் இங்க இருந்து என்ன பண்ற? இங்க ஒரு கர்வ் லைன்ஸ். தென் அதே போல இங்க இருந்து ஒரு கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. தென் இங்க இருந்து ஒரு கர்வ் லைன்ஸ் இப்படி யூஸ் பண்ணிக்கோ. தென் இங்க இருந்து ஒரு கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. இந்த மாதிரி பெட்டல்ஸ் டிரா பண்ணிக்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல லீஃப் டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஒன்று டிரா பண்ணுங்க. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் ஒன்று டிரா பண்ணு. லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் ஒன்று டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா லீஃப் எப்படி டிரா பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா நானு. இங்க பாரு, இந்த சைட்ல இருந்து ஒரு கர்வ் லைன்ஸ், இந்த சைட்ல இருந்து ஒரு கர்வ் லைன்ஸை இங்க இருந்து ஜாயின் பண்ணணும் இந்த இடத்துல. அதே போல இந்த இடத்துல இருந்து என்ன பண்றோம்? இன்னொரு கர்வ் லைன்ஸ் கொண்டு போயிட்டு இங்க ஜாயின் பண்ணணும். அப்ப லீஃப் வரும். கரெக்டா டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்கிராட்ச் பண்ணணும். இந்த மாதிரி